Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையாரம்பம் குக்கரில சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி டேஸ்டியா கொஞ்சம் ஈஸியாவே பண்ணலாம். வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து frozen மட்டன் எடுத்துர்க்கேன். இது கொஞ்சம் பெரிய கியூப்ஸாவே இருக்குது. இத கட் பண்ணிக்கணும். 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ்ல உருளைக்கிழங்கு, 2 தக்காளி எடுத்துர்க்கேன். மட்டனை சின்ன சின்ன பீசஸா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், தயிர், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மட்டனை குக்கர்ல வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஸ்டார் அனீஸ், பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே இதில் ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணது ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பரவாயில்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சம் பூண்டு பீசஸ், கொஞ்சம் இஞ்சி பீசஸ். இஞ்சி பூண்டு பேஸ்டா அப்புறமா ஆட் பண்ணுவோம். இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் விடணுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஒரு 7 to 8 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க ஃபுல் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். பிரியாணி இலையும் போட்டுடுறேன். அதோட வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு கிரேவியில் சேர்த்தோம்னா வந்துட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம 1 ஸ்பூன் வேகிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனும், கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம குக்கரில் வச்சு மட்டன் வேக வச்சோம்ல, அதில் சூப்பியாக வந்துட்டு இப்போ இருக்கும். அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுறோம். வேறு தண்ணி நான் எதுவும் ஆட் பண்ணலை. கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சம் எனக்கு இரும்பு கடாயின்றதுனால சீக்கிரம் வந்துட்டு திக்காயிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 7 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். நீங்கள் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கிற மட்டன் எல்லாத்தையுமே வந்துட்டு இது கூட இன்க்ளூடிங் அந்த சூப்போடு வந்துட்டு இதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி. இது நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், மேலே எல்லாம் வந்துட்டு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு தனியாக வந்து நிற்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸில் ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சிருக்க மாட்டேன், இதை மறந்துட்டேன். கொத்தமல்லி தழை தூவிட்டா நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது இந்த ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. அதனால கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மேலும் புதுமையான சுவைகளுக்கு சுவையாரம்பமோடு டிராவல் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.